வணக்கம். வெல்கம் டு வாட்ஸ்அப் தமிழா. கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய கதையில் நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். முதல் 3 பாகத்தையும் நீங்கள் போய் பார்த்துவிட்டு இதை தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் மிக தெளிவாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் புரியும். கோவைக்கு தன்னுடைய முதல் சினிமா வாய்ப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவேற்றி கொண்ட கவிஞர் கண்ணதாசன் 90 ரூபாய் மாதச்சம்பளத்திலிருந்து ஒரு பாடலுக்கு 100 ரூபாய் வாங்குகிற அளவுக்கு முன்னேறி, பிறகு ஒரு பாடலுக்கு 300 ரூபாய் அளவுக்கு சம்பாதிக்க ஆரம்பித்தார். இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபியூ வீக்ஸ்லேயே நடந்துருச்சு அவருக்கு. பிற்காலத்தில் அவர் மிகச்சிறந்த ஒரு பாடலாசிரியராக வந்த பிறகு அவருக்கு ஒரு பாடலுக்கு 10,000 ரூபாய் வரை அந்த காலத்திலேயே சம்பளம் கிடைத்தது. எம்ஜிஆர் பாட்டுக்கெல்லாம் 10,000 ரூபாய் வாங்குவாராம். சிவாஜி பாட்டுக்கெல்லாம் 7,000 முதல் 8,000 ரூபாய் வரைக்கும் வாங்குவாராம். அந்த காலத்தில் ஒரு படத்துக்கு பாடல் எழுதுவதற்கு மொத்தமாக ஒரு கவிஞரை புக் பண்ணிடுவாங்க. அதற்கு இவருக்கு எத்தனை பாடல் எழுதினாலும் 50,000 ரூபாய்னு ஒரு ஃபிக்ஸட் பேமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஹீரோக்களுக்கே 1 லட்சம் முதல் 2 லட்சம் வரைக்கும் தான் அன்றைக்கி சம்பளம் கிடைச்சிது. ஆனால் இந்த பாடல் ஆசிரியருக்கு இந்த அளவுக்கு டிமாண்ட் இருந்தது இவருடைய கவிதைகளுக்கும் பாடல்களுக்கும். இப்படியாக அவர் சேலத்தில் போய் திருப்பியும் மாடர்ன் தியேட்டர்ஸில் நிறைய படங்களுக்கு பாடல்கள்லாம் எழுதி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த பிறகு சில ஆயிரங்கள் அவருக்கு கிடச்சிது. அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு சென்னைக்கு சென்றார். சென்னைக்கு போன உடனே அங்கே ரூம் எடுத்து தங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி தன்னுடைய நண்பர் ஒருவரை சந்திப்பதற்காக மயிலாப்பூருக்கு போகிறாரு. பஸ்ஸில் இருந்து இறங்கி மயிலாப்பூரில் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அவர் காலணி அறுந்து போய்விட்டது. காலணி அறுந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளியிடம் ஒரு பிளாட்ஃபார்மில் கொண்டு அதை கொடுத்துட்டு அங்கே நின்றுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் தான் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்ததாக சொல்கிறாரு. அது என்ன அப்படிங்கிறது, விபத்து அப்படிங்கிறதே அவருக்கு கொஞ்சம் காலம் கழித்து தான் தெரியும். அவர் சேலத்தில் சந்தித்த, கோயம்புத்தூரில் சந்தித்த அந்த பெண் அங்கே நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. கூடவே அவங்க அம்மாவும் வர்றாங்க. இவர் பக்கத்தில் வந்த உடனே இவர்கிட்ட பேசுகிறாங்க. அவங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவரும் நண்பரை பார்க்க வந்ததையே மறந்துட்டு அவங்க கூடவே அவங்க வீட்டுக்கு போயிடுறாரு. அதே மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய குளத்துக்கு வடக்கு புறமாக இருக்கக்கூடிய ஒரு ஒட்டுக்குடித்தனத்தில் தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கே உள்ளே போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த பேச்சு அன்னையோட முடிஞ்சிடலை. கிட்டத்தட்ட 6 மாதங்கள் அது நீடித்தது. அவர் அவங்களுடைய தங்கிட்டார். அந்த பெண்ணுடனேயே வாழ ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய அந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது 10 நாட்கள்லேயே செலவாயிடுச்சு. இவருடைய பணத்தை எல்லாம் விரயம் பண்ணிட்டாங்க அவங்க. அந்த வீட்டில் தொடர்ந்து அவங்களுக்கு வாடகையே கொடுக்க முடியாதனால தேனாம்பேட்டை காவல் நிலையத்துக்கு எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய இன்னொரு வாடகை குறைவான ஒட்டுக்குடித்தனத்துக்கு குடிபெயர்ந்துட்டாங்க. அந்த காலகட்டத்தில் கவிஞர் மிகவும் கஷ்டப்பட்டதாக எழுதியிருக்காரு. அவரை பார்க்குறதுக்கே ரொம்ப கண்ணெல்லாம் ஒட்டி போய், கண்ணமெல்லாம் ஒட்டி போய் ஒரு மாதிரி இருப்பாராமா. பார்ப்பவர்கள்கிட்ட எல்லாம் பணம் கேட்டுக்கொண்டிருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் எழுதியிருக்காரு. இதை பற்றி அவருடைய நண்பர்கள் பார்த்துட்டு அவருடைய உறவினர்களுக்கு சொல்லிட்டாங்க. ஊரில் அவருடைய நிலைமை தெரிஞ்சு போச்சு, இந்த மாதிரி அவர் ஒரு பெண்ணோட இருக்கார் அப்படின்ட்டு. இந்த நிலைமையில் அவர் இது ரொம்ப ஒரு வெறுப்பான நேரமாக நினைக்கிறாரு. அப்போது அவருடைய ஊர்லேருந்து அவருடைய சகோதரர்கிட்ட இருந்து ஒரு தந்தி ஒன்று வருது. உடனடியாக ஊருக்கு கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி உடனே ஊருக்கு கிளம்பி போகிறாரு. அங்கே போனால் அப்போது இவரை சுவீகாரம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அவங்களுடைய சமுதாயத்தில் அந்த காலகட்டத்தில் நிறைய ஆண்மகன்கள் இருக்கிற வீட்டிலிருந்து அவர்கள் சமுதாயத்தை சேர்ந்த வசதியானவர்கள் ஒரு குழந்தையை சுவீகாரம் எடுத்துக்கொள்வார்கள். அது அடல்ட், இவர் ஆல்மோஸ்ட் அடல்ட் ஏஜுக்கு வந்துட்டார். பட் இப்பயும் சுவீகாரம் எடுத்துக்கிறாங்க. அந்த அம்மா இவரை ரொம்ப காலமாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாமா. ஆனால் இவங்க அப்பாவும் அம்மாவும் அதுக்கு ஒத்துக்கவே இல்லையா. ஆனால் இப்போது போராத காலம் இவரை சுவீகாரம் கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதற்கு காரணம் பின்னால் சொல்கிறாரு. 7,000 ரூபாய் வாங்கி கொண்டு தான் சுவீகாரமே கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுவீகாரம் எடுக்கக்கூடிய அந்த அம்மா பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 1,50,000 லட்சம் ரூபாய் அளவுக்கு சொத்து இருந்தது. அந்த காலத்தில் அவங்க சமுதாயத்தில் பல கோடீஸ்வரர்களும் இந்த மாதிரி ஒரு சில வீடுகளிலிருந்து சுவீகாரம் எடுத்துக்குவாங்க. அதுக்கு பிறகு அந்த சொத்துக்களுக்கு அந்த வாரிசுகள் தான் இருக்கும். அந்த மாதிரி இவரும் அதுக்கு வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கொண்டு தான் போக வேண்டும். சுவீகாரம் எடுக்கிறத பற்றி ஒரு பெரிய டெஃபினேஷனே கொடுத்துருக்காங்க. எப்படின்னா, அந்த கடைசி நாள் ஒரு நாள் வரும், அந்த நாளில் இந்த குழந்தை இனிமேல் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ இவர் போட்டிருக்க உடைகளையெல்லாம் கூட கலந்துக்கிட்டு அந்த புதுசாக வரக்கூடிய பேரண்ட்ஸ் இவங்களுக்கு புதுசாக உடை அணிவித்து நகை நட்டெல்லாம் அணிவித்து இவரை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதுக்கு பிறகு இவங்க பழைய பேரண்ட்ஸுக்கும் இவங்களுக்கும் உறவில்லை அப்படிங்கிறது தான் முறை.
இதெல்லாமே டீட்டெயிலாக அவர் ஸ்டோரியில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் இந்த தலைமுறைக்கு அது என்னன்னே தெரியாது. சுவீகாரம் எடுக்கிறதுலாம் குழந்தையில அறியா பருவத்தில் எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து இவ்வளோ பெரிய பையனையும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை சொன்னேன். இது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு தெரியல. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் எழுதிய அந்த புத்தகத்தில் வனவாசத்தில் இருக்கிறது. முதல் பகுதி அதை நீங்கள் கட்டாயமாக படிக்கணும். எல்லா விஷயத்தையுமே நம்மளால் சொல்ல முடியாது. சரி, அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இவர் வெயிட் பண்ணுறாரு. ஒரு நல்ல நாள் பார்க்குறாங்க அந்த சுவீகாரத்துக்கு. பட் அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. அந்த டைம்குள்ளே நம்ம திருப்பியும் சென்னை மெட்ராஸ் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஆனால் வீட்டில் யாரும் விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இவன் திருப்பியும் போய் அங்கே போய் கெட்டு போயிட்டான், என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால அந்த காலகட்டத்தில் வந்துட்டு இந்த முதல்ல கோவையில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தார் இல்லையா, அதே கம்பெனி வந்து சென்னையில் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவருக்கு தந்தி வருது. உடனே இவர் அதை காரணம் காட்டி சென்னைக்கு போகிறாரு. சென்னைக்கு போய் இறங்கின உடனே நேராக அந்த பெண்மணி வீட்டுக்கே போகிறாரு. அங்கே போனால் அந்த பெண்மணி அங்கே இல்லை. அங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்டு அவங்களுடைய புதிய விலாசத்தை வாங்கிக்கிட்டு அந்த புதிய விலாசம் திருப்பியும் அது மயிலாப்பூர், அந்த புதிய விலாசம் மறுபடியும் அந்த மயிலாப்பூர்லேயே இருக்குது. மயிலாப்பூர் இருக்கிற இடத்துக்கே போகிறாரு. அங்கே போய் அந்த பெண்ணின் வீட்டின் கதவை தட்டுறாரு. அங்கே அந்த பெண்மணி இன்னொரு ஆடவனோடு குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறார். இதை பார்த்த உடனே அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. நம்ம கதைகளில் தான் இந்த மாதிரிலாம் படிப்போம், நம்ம வாழ்க்கையிலேயே இப்படி நடக்குது அப்படின்னு கவிஞர் ரொம்ப வருத்தப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் தான் இது வந்து தனக்கு ஒரு பெரிய பாடம் அப்படிங்கிறதையும் உணர்ந்தார். அந்த பெண்மணியை வந்து அவர் ரொம்ப கேவலமாலாம் சொல்ல, ஏன்னா அது அவர்களுடைய வழக்கம், அது அவங்களுக்கு சாதாரணமான விஷயமா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எழுதுறாரு. அதன் பிறகு திரும்பியும் ரூமுக்கு வந்துடுறாரு. அங்கே வந்த உடனே அவருக்கு ரொம்ப காய்ச்சல் வந்துடுது. காய்ச்சலுடைய திரும்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த உடனே அடுத்தது அந்த சுவீகார நாள் வந்துடுது. அவங்களும் சுவீகாரம் எடுத்துக்கொள்கிறார்கள். அதன் பிறகு ஒரு சில நாட்கள் அங்கே இருந்து விட்டு திரும்பியும் சென்னைக்கே வர்றாரு. அந்த காலகட்டத்தில் தான் அந்த மந்திரி குமாரி திரைப்படம் நிறைவடைகிறது. மாடர்ன் தியேட்டர்ஸோடைய மந்திரி குமாரி படம் அது நிறைவடைந்த உடனே கருணாநிதியும் அந்த வேலைகள் எல்லாம் முடித்து விட்டு மீண்டும் சென்னைக்கே வந்து சேருகிறார். சென்னைக்கு கருணாநிதி வந்த உடனே இவருக்கும் ஒரே மகிழ்ச்சி ஆயிடுது. அவரை போய் பார்க்குறாரு. ஸோ பழைய நண்பர்கள் மீண்டும் ஒன்றிணைந்தார்கள். கருணாநிதியோட சேர்ந்த உடனே கருணாநிதிக்கு வந்து இந்த எழுத்து இதை விட அவருக்கு அரசியலில் ரொம்ப ஆர்வம் இருந்தது. எழுத்திலும் ஆர்வம் இருக்குது, அரசியலில் அதீத ஆர்வம் இருந்ததுனால அந்த காலகட்டத்தில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திகாவிலிருந்து பிரிந்து வந்தவர்கள்லாம் திமுக என்ற ஒரு புதிய கட்சி ஆரம்பித்தாங்க. அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளாக இவங்கெல்லாம் இருந்தாங்க. அண்ணாதுரை, கருணாநிதி. அண்ணாதுரை தான் பொதுச் செயலாளராக இருந்தார். அப்புறம் சம்பத், நம்ம பெரியாரினுடைய சகோதரர் மகன், இவங்க எல்லாம் இருந்தாங்க. ஸோ இவரும் அவங்களோடையே இருக்கிறதுனால அந்த கட்சியின்பால் ஈர்க்கப்பட்டுட்டார். நிறைய கட்சி கூட்டங்களுக்கெல்லாம் அழைச்சி கொண்டு போவார் கலைஞர் அவர்கள் இவரை. ஒரு முறை அதே மாதிரி பொள்ளாச்சியில் இருந்த ஒரு கூட்டத்துக்கு அழைத்து கொண்டு வரும்போது இவரையும் மேடையில் பேச சொல்லியிருக்காங்க. ஒரு 5 நிமிஷமாவது நீங்கள் பேசுங்கன்ட்டு. இவரும் வேறு வழி இல்லாமல் பேச ஆரம்பித்தவர். அப்புறம் நிறைய மேடைகளில் பேச ஆரம்பித்தார். கவிஞர் அன்னைக்கு இருந்த பல தலைவர்களுடைய அந்தரங்க பக்கங்களையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் அவர்களுக்கு இருந்த பெண் மோகத்தை பற்றியெல்லாம் அவருடைய சுயசரிதையில் பதிச்சு வச்சுட்டு போயிருக்காரு. பெயர் குறிப்பிடாமல் மேலோட்டமாக இன்ன தலைவரை பற்றி தான் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு ஒரு ஊகத்தோடு செய்யப்பட்ட பதிவாக அது இருக்குது. அகைன் டிஸ்க்ளைமராக இதில் சில அரசியல் கட்சிகளுடைய பெயர்கள்லாம் வருவதனால இது நாம் சொல்லக்கூடிய கருத்து அல்ல, அந்த நூலில் எழுதப்பட்ட கருத்து அப்படிங்கிறத மீண்டும் சொல்லிக்கொள்கிறேன். கவிஞர் கண்ணதாசன் சொன்ன செய்திகளில் சில அரசியல் தலைவர்களுடைய பெயர்கள் வருகிறது. இந்த கதையை முழுமையாக கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கும்போது அந்த கதாபாத்திரங்களையும் நம்ம இந்த இடத்துல குறிப்பிட்டு தான் ஆக வேண்டியிருக்குது. இது அரசியல் விருப்பு வெறுப்பென்றி இதை எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். 22வது அத்தியாயத்தில் பரிதாபத்துக்கு உரியவர்கள் அப்படின்னு விலை மாதர்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாரு. கவிஞர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்களை ரொம்ப வெளிப்படையாக எழுதியிருக்காரு. அரசியல் இயக்கத்தில் ஒரு சமூக சீர்திருத்த இயக்கமாக சொல்லப்பட்ட ஒரு இடத்துல இந்த மாதிரியான பழக்கம் கொண்டவர்கள்லாம் இருக்காங்களே அப்படின்னு இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததாம். கட்சியில் போகும்போது எல்லாரும் குரூப்பாக சேர்ந்து இந்த மாதிரி வெளியில் இரவு நேரங்களில் போய் வருவாங்களாமா. சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் மானத்தை விற்று பிழைப்பு நடத்தக்கூடிய அந்த கஷ்டமான செயலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்கள்கிட்ட அவங்கள பயன்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு காசு கொடுக்காம கூட அன்னைக்கு இருந்த கட்சிக்காரர்கள் விரட்டுனாங்க அப்படின்னு கண்ணதாசன் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு. சென்னையில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறக்கூடிய நேரம். அந்த உள்ளாட்சி தேர்தலில் கவிஞரனுடைய அனாலிசிஸ் பிரகாரம் நிறைய இடங்களில் திமுக வெற்றி பெறும் அப்படின்னு உறுதியாக இருந்தார்.
திமுக தலைவர்கள்கிட்ட கூட அந்த உறுதித்தன்மை இல்லாமல் இருந்தது. ஆனால் இவர் ரொம்ப உறுதியாக இருந்தார். இவர் அந்த காலகட்டத்தில் சினிமா கம்பெனி வைத்திருந்ததுனால நிறைய கார்கள் 10-15 கார்கள் வச்சுருந்தார். அந்த 10-15 கார்களை எல்லாம் கட்சிக்காக கொடுத்து இவரும் பர்சனலாக போய் நிறைய தொகுதிகளில் பிரச்சாரம் பண்ணி கடைசியில் நிறைய இடங்களில் உள்ளாட்சி தேர்தலில் திமுக வெற்றி பெற்றுருச்சு. அந்த காலத்தில் அது காங்கிரஸ் கோட்டையாக இருந்தது சென்னை ஏரியா. அந்த ஏரியாவில் திமுக வெற்றி பெற்றுருச்சு. அதற்கு ஒரு வெற்றி விழா ஒன்று கொண்டாடப்பட்டது. அந்த வெற்றி விழாவில் அண்ணாதுரை அவர்கள், அவர் தானே பொதுச் செயலாளர், அவர் அந்த வெற்றிக்கு காரணமானவர்கள் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சு ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு பாராட்டு விழாவில் பாராட்டு தெரிவித்தாராமா. கண்ணதாசன் ஒரு ஓரமாக நின்று பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அவருக்கு நம்மளையும் கூப்பிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போது கலைஞரும் மேடையில் இருந்திருக்காரு. கலைஞரை தான் இந்த வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு அந்த வெற்றி விழா கூட்டத்தில் கலைஞருக்கு ஒரு மோதிரத்தை பரிசாக அளித்தாராம் அண்ணாதுரை அவர்கள். அந்த மோதிரத்தை அண்ணாதுரை அவர்கள் கையாலேயே கலைஞருக்கு போட்டு விட்டிருக்கிறார். அப்போ அவர் போடும்போது சொன்னாராம், நான் எனக்காக எந்த நகை கடைக்கும் சென்று நகை வாங்கியதில்லை, என் மனைவிக்காக கூட நான் நகை கடைக்கு சென்று நகை வாங்கியதில்லை, ஆனால் இந்த மோதிரத்தை நான் கலைஞருக்காக சென்று நானே வாங்கி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை போட்டு விட்டுருக்காரு. கீழே நின்றுக்கிட்டு இருந்த கவிஞருக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப ஒரு மாதிரி கவலை ஆயிடுச்சு. என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சோம், நம்மளை கூப்பிட்டு ஒரு பாராட்டு கூட தெரிவிக்காதவர் கலைஞருக்கு மட்டும் இதெல்லாம் பண்ணுறாரே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீலிங்கோடு நின்றுட்டு இருந்திருக்காரு. மீட்டிங் முடிஞ்ச உடனே அண்ணாதுரை ஒரு பக்கம் அமர்ந்திருந்தாராம். நம்ம கவிஞர் தான் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாச்சே, அதனால் நேராக போய் அண்ணாதுரைக்கிட்டே கேட்டுறாரு, எங்க நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சேன், என்னை நன்றி தெரிவிக்கிறதுக்கு என் பேரை கூட நீங்கள் சொல்லலை, ஆனால் கலைஞருக்கு நீங்கள் மோதிரம் போட்டு விட்டீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அண்ணாதுரை சொன்ன பதில் நம்ம கவிஞரை திக்கு முக்காட வச்சிருச்சான். ஒரு புது பெர்ஸ்பெக்டிவை அப்போ தான் பார்க்குறாரு அவர். அண்ணாதுரை என்ன பதில் சொன்னாருன்னா, ஆடா அதுவா, நீங்களும் எனக்கு ஒரு மோதிரம் வாங்கி கொடுத்துருந்தா உங்களையும் ஸ்டேஜில் கூப்பிட்டு போட்டு விட்டுருப்பேன்ல அப்படின்னு சொன்னாராம். இது எப்படி புரிந்து கொள்ளப்பட வேண்டும்னு தெரியல. 2 விதமாக புரிந்து கொள்ளலாம். ஒன்று, கலைஞர் அந்த மோதிரத்தை வாங்கி கொடுத்து அண்ணாதுரையிடம் மற்றவர்கள் முன்னால் போட சொன்னாரா, அல்லது கட்சிக்குள் பிளவு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அண்ணாதுரை இந்த மாதிரி ஒரு கதையை சொன்னாரா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அதில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் இதுதான். அவர் இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. ஸோ இது எப்படி இருந்தாலுமே அது ஒரு தலைமை பண்பு. ஏன்னா இவங்க ஒரு கோஷ்டியில் இருக்காங்க, இவங்க இவிகே சம்பத் அவங்க கோஷ்டியில் இவங்க இருக்காங்க, அவங்கெல்லாம் ஒரு கோஷ்டியில் இருக்காங்க. இவர் எதிரால் இவங்கக்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். அது உங்கள்கிட்டே விட்டு விடுகிறேன் அது எந்த மாதிரின்ட்டு. ஆனால் பொதுவாகவே அரசியல் அப்படிங்கிறதே தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கு தான் ஒவ்வொருவருமே நினைப்பார்கள். அடுத்த தலைவராக நாம் வர வேண்டும், நாம் தலைமை பண்புக்கு வரும்போது மற்றவர்களுடைய போட்டி அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துக்கொள்வார்கள். இது நீங்கள் அரசியலில் நம்ம நாட்டில் இல்லை, எல்லா நாட்டிலையுமே அதே மாதிரி தான் இருக்கிறது. இது ஒரு இன்னொரு இன்சிடெண்ட் நான் சொல்ல வந்தது. இப்படியே அவருக்கு திமுகவில் நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருந்தது. பட் அவர் பொதுவாகவே இவர் கடவுள் பக்தி உடையவர் கண்ணதாசன் அவர்கள். ஆனால் இந்த திமு கழகம் அப்படிங்கிறது தீகாவிலிருந்து உருவானது, கடவுளை எதிர்க்கக்கூடிய கட்சி அது. ஸோ அதனால் அவருக்கு ஆரம்ப கட்டத்திலேருந்தே ஒரு சில கொள்கை மாறுபாடும் இருந்தது. பட் இருந்தாலும் நண்பர்களோடு சேர்ந்து அந்த கட்சியில் ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு இருந்தார். காங்கிரஸுக்கு எதிராக இவர் தத்து எடுத்தாங்க இல்லையா ஒரு அம்மா, அந்த அம்மாவினுடைய சகோதரர் காங்கிரஸில் ஒரு பெரிய ஆள். அதுக்கு பின்னாடி வர்ற கதையெல்லாம் பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு திமுகவிலிருந்து எப்படி வெளியேறினார், ஏன் வெளியேறினார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தது பார்ப்போம். அதற்கு பிறகு எம்ஜிஆருக்கும் இவருக்கும் என்ன பிரச்சனை வந்தது, எம்ஜிஆருக்கு நிறைய பாடல்களை கவிஞர் எழுதியிருக்கிறார். கவியரசர் கண்ணதாசனுக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு மோதல். இந்த மோதலில் ஜெயிச்சது எம்ஜிஆரா அல்லது கண்ணதாசனா? பொதுவாக இவர் இப்படி தான் இருப்பாரா, எல்லார்ட்டையும் அடிக்கடி பிரச்சனை பண்ணக்கூடிய மனிதரா அப்படின்னு பார்த்தா உண்மை அது அல்ல. ஆரம்பத்தில் எல்லாத்துக்கிட்டையும் கள்ளம் கபடம் இல்லாமல் தான் பழகுவார். குணம் மாறுகிற பொழுது கவிஞர் அவர்களை எதிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அது அவருடைய கவிதையிலேயே அற்புதமாக அவர் சொல்லுவார். மானிடரை பாடி அவர் மாறிய பின் ஏசுவது என் வாடிக்கையான பதிகம், மலையளவு தூக்கி பின் வலிக்கும் வரை தாக்குவதில் மனிதரில் நான் தெய்வ மிருகம் அப்படின்னு சொல்கிறாரு.
முதல்ல அவங்க நல்லவங்கன்னு நினச்சி தான் நான் பழகிறேன். அப்புறம் அவங்க மாறிடுறாங்க. அவங்க மாறுகிற போது அவர்களை எல்லாம் நான் எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை வந்து விடுகிறது. அவங்க எனக்கு பிடிச்சிருக்கும் போது மலையளவு தூக்குவேன். அதுக்கு பிறகு அவங்க குணம் மாறிடுச்சு அப்படின்னு எனக்கு தெரியும் போது வலிக்கும் வரை தாக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் எம்ஜிஆருக்கும் அவருக்கும் என்ன மோதல்னா,